ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்காக ஃபிஷ்ஷுன்னு நம்ம வளர்த்தாலே நிறைய பேராசைட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்குங்க. அதுவும் நம்ம கோல்டு ஃபிஷ்ஷுக்கு சொல்லவே தேவையில்ல, நிறைய இன்ஃபெக்ஷன் நடக்கும். ஸோ அதில் ஒரு விதமான பேராசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் தான் இது. இது பேர் வந்து ஆங்கர் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஃபிஷ் இதுலேருந்து காப்பாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதை புரியும். ஓகேங்களா? அண்டு இந்த மாதிரி டிசீஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வரும். கொய்க்கு, அந்த டெட்ராஸ்க்கு எல்லாத்துக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான மெடிசன்ஸு, பேராசிட்டால்னு சொல்லுவாங்க. இது தேவைக்கு ஏற்ற டோசேஜ் வந்து டேங்க்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக எடுத்து கூட ட்ரீட் பண்ணலாம். மேக்ஸிமம் நிறைய இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கிற ஃபிஷ்ஷஸுக்கு, இல்லை அந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இதேமாரி நான் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிட்டு மெடிசன் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுறது பெட்டர் தான். ஸோ அதை பண்ணிவிட்டு ஒரு 20 to 15 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த பூச்சி செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை தண்ணிக்குள்ளே வச்சு ஒவ்வொன்றா எடுக்கலாம். ஈஸியாக தான் வரும். ஸோ ஜஸ்ட் தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா அது தனியாகவே தெரியும். தண்ணிக்குள்ளே நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஈஸியாக. தண்ணிக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கும் எதுவும் ஆகாது, பூச்சி ஈஸியாக எடுத்துடலாம். இன்னொன்று, இந்த பூச்சி வந்து அந்த மெடிசன் போட்டு எடுத்திங்கன்னா செத்து போயிருங்க. இல்லை அப்படியே எடுத்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் வலிக்கும், அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷும் சேர்ந்தே வெளியே வரும் சம்டைம்ஸு. அதேமாரி பண்ணாதீங்க. இந்த மெடிசன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை எடுத்திங்கன்னா வந்துடும். அண்டு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நடக்காது. ஸோ அதுக்கான ஆன்டிபயோட்டிக் அது உடம்புல ஜென்ரேட் ஆயிரும். ஸோ திரும்ப இந்த ஆங்கர் வார்ம்ஸ் பிடிக்கிறது ஈஸியாக பரவாது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஆங்கர் வார்ம்ஸு ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டேங்க்கில் இந்த மருந்தை யூஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. ஏன்னா ஈஸியாக இது இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் பரவிடும். இல்லை அப்படின்னா டோட்டலாக ஓல்டு வாட்டர் பிடிச்சி வச்சு அண்டு ஃபுல்லாக டேங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நியூ வாட்டர் போட்டுக்குங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் பண்ணுற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், பெட்டராகவே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நான் எல்லாருக்கும் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என் ஃபிஷ்ஷுக்கே நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஷாப்பில் இருக்க மேக்ஸிமம் ஃபிஷ்ஷுக்கு ஒரு 2 days இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணுறோம், சேல் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக கண்டிஷன் பண்ணி அது ஓகே ஆகுது, நல்லா ஸ்விம் பண்ணுது, ஃபுட்டை நல்லா எடுத்துக்குது அப்படின்றதுக்கு தான் சேலிங்கே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு இதே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மேக்ஸிமம் ஃபிஷ்ஷை தண்ணிக்குள்ளாரையே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு பண்ணுங்கள், கிளியராக எல்லாமே பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இதை பண்ணி டவுட்ஸ் ஏதாவது வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த 2 ஃபிஷ்லேருந்து எடுத்த இவ்வளோ பேராசைட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.